கே.என். நேருவும் நம்முடைய தங்கம் தென்னரசும் ஒரு கேண்டிடேட்டை போடுறாங்கன்னா அங்கேருந்து போய் பார்வையாளர்கள் அவர் ஸ்டாலினோட முதலமைச்சர் ஸ்டாலினோட வேட்பாளர். 55 கவுன்சிலரில் அஃபிஷியல் கேண்டிடேட் போட்டாங்கன்னா 50 பேர் 55 பேர் அதுக்கு போட்டிருக்கணும்ல. 30 பேர் தான் போடுறோம், 23 பேர் எதிராக குத்துறோம். 2 பேர் என்ன ஆச்சுன்னு தெரியல. எங்களுக்கு வர வேண்டிய கட்டிங்க மேயரை எடுத்துன்னு போயிட்டாருன்னு ஓப்பனாக சொல்கிறான். இதை எதிர்கட்சிக்காரன் சொல்கிறான், இல்லை திமுக பிடிக்காத ஊடகங்கள் சொல்லுது. ஃபைன், ஒதுக்கிடலாம். திமுக எப்பயுமே திட்டுவான் சொல்கிறது திமுக கவுன்சிலர்ஸ். தமிழகம் ஊழலில் மூழ்கி முத்தெடுக்கிறது. நம்முடைய முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது சொன்னார்ல ஸ்டாலின் அவர்கள், கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷன், இதுதான் எடப்பாடினார்ல. இப்பயும் நடக்குது. அப்போ ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறல. ஏன்னா உள்ளாட்சி அமைப்புகள் தான் அரசாங்கத்தோட ஆணிவேர், ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ அங்கேயே ஊழல் இந்த அளவுக்கு கரை புரண்டு ஓடுதுன்னா மேலே எவ்வளோ இருக்கும், மாநில அரசில் எவ்வளவு இருக்கும், மற்ற துறைகள் எவ்வளவு இருக்கும். இந்த மாதிரியான ஒரு அவலம் இதுக்கு முன்னால் ஜெயலலிதா அரசுலேயே கலைஞர் அரசுலேயே இருந்தால் நான் பார்த்ததில்லை. எடப்பாடி அரசுலேயே எடப்பாடி அரசின் மீது திமுக தான் குற்றம் சுமத்துச்சு எதிர்கட்சி. இன்னைக்கு திமுக அரசின் மீது திமுகவே குற்றம் சுமத்துச்சு. மேயரை மாற்றுற அளவுக்கு மேயரை மாற்றுற அளவுக்கு போதுங்க. 3 தடவை காவடி தூக்குறாங்க அவங்க சென்னை. அப்போ சகலமும் எங்கே நிற்குது? கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன். ராஜினாமா மட்டும் அதுக்கு தீர்வா ஆகிடும். அது எப்படி ராஜினாமா மட்டும் தீர்வா எப்படி அமைய முடியும்? எதிர்கட்சிகள் பலவீனமாக இருப்பதன் வெளிப்பாடு தான் கிலோ இது. எதிர்கட்சிகள் பலமாக இருந்ததுன்னா இந்த அவலம் நடக்காது. மீடியா கம்ப்ளீட்டாக திமுக அரசிடம் சரண்டர் ஆயிருக்குது. அங்கே டெல்லியில் எப்படி மோடி காலடியில் தேசிய ஊடகங்கள் அமர்ந்திருக்கின்றனவோ அந்த மாதிரி தமிழ்நாட்டு மீடியா காலடியில் கம்ப்ளீட் சரண்டர், டோட்டல் சரண்டர், சரணாகதி அடைந்திருக்கிறார். ஒரு வளமான ஜனநாயகத்துக்கு, ஒரு வலிமையான அரசாங்கத்துக்கு ஆளும் கட்சி பலவீனமாக இருக்கலாம், தவறில்லை. ஆனால் எதிர்கட்சி பலவீனமாக இருக்கக்கூடாது. எதிர்கட்சி பலவீனமாக இருப்பது ஜனநாயகத்துக்கு சாபக்கேடு. அதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்குது. ஐத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நன்றாக இருக்கு. திமுகவில் தலைமைக்கு யாருமே கட்டுப்படுவதில்லை அப்படின்ற விமர்சனம் பல்வேறு தருணங்களில் வெளியே வந்துட்டு இருக்கு. ஏற்கனவே முதல்வர் ஒரு மேடையிலேயே பேசியிருப்பார். அமைச்சர்கள் எப்போ என்ன பிரச்சனை கொண்டு வருவீங்கன்னு எனக்கு தெரியலை அப்படின்ற அளவுக்குலாம் பேசுனதை நம்மளால் பார்க்க முடியுது. ஆனால் இப்போ கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்டத்தில், குறிப்பாக ஒவ்வொரு மாநகரத்தில் இருக்கக்கூடிய மேயர் கவுன்சிலர்களுக்கிடையே பல்வேறு மோதல்கள் ஏற்படுது. உட்கட்சி பூசல்கள் தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த வகையில் திருநெல்வேலியில் கிட்டத்தட்ட திமுக சார்பில் நிப்பாட்டப்பட்ட மேயர் வேட்பாளருக்கு எதிராக 20 திமுக கவுன்சிலர்கள் வாக்களிச்சிருக்கிறாங்க. மிகப்பெரிய அளவில் முக்கிய விவகாரமாக பார்க்கப்படுது. திமுக தலைமைக்கு இருக்கக்கூடிய கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய திமுகவை சேர்ந்த பல்வேறு நபர்கள் ஒத்துழைப்பு கொடுக்கறது இல்லை அப்படின்னு விமர்சனம் வைக்கப்படுது. இது எப்படி சார் பார்க்குறீங்க? ஆமாம், இது ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு. அதாவது திருநெல்வேலி மாநகராட்சியில் நிறைய பிரச்சனை உங்களுக்கு தெரியும். திருநெல்வேலி, அப்புறம் இன்னொரு இடம் கோயம்புத்தூர் அண்ட் காஞ்சிபுரம், 3 இடத்துலையுமே சிக்கல்கள். ஐ திங்க் 3 இடங்களில் 2 இடங்களில் மேயர்கள் மாற்றப்பட்டிருக்காங்க. காஞ்சிபுரத்தில் தப்பிச்சிட்டாங்க. நெல்லை திருநெல்வேலியை பொறுத்த வரைக்கும் சரவணன்றவர் மேயராக இருந்தார். அந்த சரவணன் மீது நிறைய ஊழல் குற்றச்சாட்டுகள் சொல்லப்பட்டன. அதாவது அங்கே பெரும்பாலான கவுன்சிலர்கள் திமுக கவுன்சிலர்கள், 55 கவுன்சிலர்கள் திமுக கவுன்சிலர்கள். அதிமுகவுக்கு 4 பேர் தான். கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் பெரிய அளவில் ஒன்றும் கிடையாது. இந்த சரவணன் மேயராக இருக்கும்போது அவருக்கு மீது நிறைய ஊழல் குற்றச்சாட்டுகளை சொன்னது யாருன்னா திமுக கவுன்சிலர்கள் தான். 2-3 தடவை சென்னைக்கு முதலமைச்சரை பார்த்தாங்க. திமுக தலைமை அறிவாலயத்திலலாம் சந்தித்து பேசினாங்க. தலைவர்களை, முன்னணி தலைவர்களை பேசினாங்க. அவரை மாற்றியே தீரணும், சரவணனை மாற்றியே தீரணும்னாங்க. அதனால் ஒரு கட்டத்தில் சரவணன் ராஜினாமா செய்தார். அதன் பிறகு தங்கம் தென்னரசும் கே.என். நேரு அமைச்சர்கள் அங்கே போய் போகிறாங்க. யார் புது மேயர்னு அவங்க பார்க்கும்போது 25வது வார்டு கவுன்சிலர் ராமகிருஷ்ணன் அவரை தேர்வு செஞ்சு இவங்க தான் மேயரா, நீங்களாம் ஓட்டு போனோன்னு ஓப்பனாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க. தேர்தல் அறிவிப்பு கொடுக்கப்படும் பொழுது பவுல்ராஜ்ன்றவர் அவர் ஏற்கனவே நீக்கப்பட்ட ஒரு கவுன்சிலர். 3 கவுன்சிலர்களை திமுகலேருந்து நீக்கிறாங்க. தலைமைக்கு எதிராக பேசுகிறாங்க, ஒழுங்கு நடவடிக்கைன்னு. அதில் அந்த பவுல்ராஜ்ன்றவர் அவரும் மேயராக கண்டெஸ்ட் பண்ணுறாரு. கண்டெஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 53 ஓட்டில் ராமகிருஷ்ணனுக்கு 30 ஓட்டும், 23 ஓட்டு பவுல்ராஜ் டிசிடென்ட்டுக்கு, போட்டி வேட்பாளருக்கு விழுது. இதெல்லாம் அதாவது ரொம்ப
அசாதாரணமான ஒரு சுச்சுவேஷன். திமுகவுக்குள்ளே வந்து இந்த மாதிரி வந்து சாதாரணமாக அவங்க செயல்பட மாட்டாங்க. அவங்க வந்து கட்டுக்கோப்பான ஒரு கட்சி. கட்சி பதவிகளில் போட்டி இருக்கும். கலைஞர் காலத்திலே கட்சி பதவிகளில் வந்து கட்சி தலைமை ஒருத்தர் மாவட்ட செயலாளராக தேர்ந்தெடுக்கணும்னா வேற ஒருத்தர் தேர்ந்தெடுப்பாங்க. வெட்டுக்குத்தலாம் கூட நடக்கும். பல வரைக்கும்லாம் போயிருக்கு. பட் மேயர் மாதிரியான பதவிகளுக்கு வந்து யாரை சொல்கிறாங்களோ அவங்கள தான் தேர்ந்தெடுப்பாங்க. அரசு பதவிகள்னு வரும்போது அந்த இடத்துலேயே வந்து 2 அமைச்சர்கள் போய் தலைமையின் கேண்டிடேட்டாக இப்போ கே.என். நேருவும் நம்முடைய தங்கம் தென்னரசும் ஒரு கேண்டிடேட்டை போடுறாங்கன்னா அங்கேருந்து போய் பார்வையாளர்களா அவர் ஸ்டாலினோட முதலமைச்சர் ஸ்டாலினோட வேட்பாளர், அவருக்கு எதிராக போட்டி வேட்பாளர் போட்டி போட்டு வேட்புமனு தாக்கல் பண்ண 23 ஓட்டு வாங்குறாருன்னா நிச்சயமாக கட்சிக்குள்ளே வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குன்னு அர்த்தம். இதில் ரொம்ப அவலமான ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க, திமுக ஆட்சி வந்து தமிழ்நாட்டின் பொற்காலம்னு பேசுகிறாங்க, திராவிட மாடல் ஆட்சி, சமூக நீதி. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஊழல் வந்து நிறைய தலைவிரிச்சு ஆடுதுன்றது எல்லாருக்கும் தெரியும். இதை நம்ம சொன்னால் அவங்களுக்கு கோவம் வரும். திமுகவுக்கும் திமுகவின் தொங்கு சதைகளுக்கும் நம்ம சொன்னால் கோவம் வரும். அவங்களே சொல்கிறாங்க. யார்? திமுக கவுன்சிலர்கள் 3 மாநகராட்சிகளில் திருநெல்வேலி, கோயம்புத்தூர், காஞ்சிபுரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 3 மாநகராட்சிகள்லையும் அவங்க கவுன்சிலர் யாரு? டிஎம்கே கவுன்சிலர்ஸ். அங்க வந்து இருக்க மேயர் வந்து தான் தோன்றித்தனமா நடக்கிறாரு, ஊழல் தலைவிரிச்சு ஆடுது, டெண்டர் கான்ட்ராக்ட்லாம் கண்டமேனி கொடுக்குறாங்க அப்படின்னு. இப்போ உதாரணத்துக்கு திருநெல்வேலி எடுத்தீங்கன்னா, குறிப்பா திருநெல்வேலியில் அதிகப்படியான குற்றச்சாட்டு அங்க இருந்தா வந்து. அப்ப இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஒரு சமூக நீதி அரசு, திராவிட மாடல் அரசுன்னு சொல்லும்பொழுது லோக்கல் பாடிஸ்ல வந்து கரப்ஷன் வந்து ரேம்பண்டா இருக்குது, ரொம்ப மோசமா இருக்குதுன்றத வந்து அவங்க கட்சிக்காரர்களே சொல்லும்போது அதனுடைய பரிமாணம் என்பது வேறு. அதனுடைய தொடர்ச்சி தான் ஊழல் தலைவிரிச்சு ஆடுற காரணத்தால தான் தலைமை சொல்லியும் அந்த வேட்பாளருக்கு வாக்களிக்காம போட்டி வேட்பாளருக்கு ஓட்டு போடுது. இப்போ 55 கவுன்சிலர்ல அபிஷியல் கேண்டிடேட் போட்டாங்கன்னா 50 பேர், 55 பேர் அதுக்கு போட்டிருக்கணும்ல. 30 பேர் தான் போடுறோம், 23 பேர் எதிராக குத்துறோம். 2 பேர் என்ன ஆச்சுன்னு தெரியல. அப்போ கிட்டத்தட்ட வந்து 40% ஒரு ஓட்டு அதுல 54 விழுந்ததே, ஒரு ஓட்டு செல்லாத ஓட்டு ஒருத்தன் வரவே இல்லை. இப்போ 50ல 33, 30 + 23 போது நேர்லி எவ்வளவு? 40% வந்து தலைமைக்கு எதிராக போகுதுன்னா ஏன் போகுது? பெரிய கொள்கை கோட்பாடு அதுல வந்த பிரச்சனையா? கிடையாது. கட்டிங்ல வந்த பிரச்சனை தான் நீங்க எடுத்துக்கணும். இதை நான் சொல்லல, அவங்களே சொல்றாங்க. யாரு? அவங்க கவுன்சிலர்ஸ் மாத்தி அவங்க லோக்கல் டெலிவிஷன்ல கொடுத்த பேட்டி, உள்ளூர் பத்திரிகைகளுக்கு கொடுத்த பேட்டி, சில வார இதழ்களுக்கு கொடுத்த பேட்டியில பாத்தீங்கன்னா இந்த மாநகராட்சி கமிஷனர் இப்ப பதவியில இருந்து விலகினார்ல அந்த ராமகிருஷ்ணன், அவருக்கு எதிராக திமுக கவுன்சிலர்கள் சுமத்திய தீவிரமான குற்றச்சாட்டுகளை அண்ணா திமுக கூட சுமத்துறாரு. அப்ப எந்த மாதிரியான ஒரு நிர்வாகம் வந்து இன்னைக்கு தமிழகத்துல நடந்துட்டு இருக்கு? ஏன்னா இந்த 3 மாநகராட்சிகள்ல வந்து நீங்கள் வந்து பிரச்சனை எதனால வருதுன்னா, ஓப்பனா சொல்றதுன்னா கிலோ ரொம்ப அவலமா இருக்கு சொல்றதுக்கு, கட்டிங்கால வருது. கட்டிங் தான் பிரச்சனை. அவங்க சொல்றாங்க, நான் சொல்லல. இல்ல, அவங்க கவுன்சிலர் சொல்ற கூட்டத்திலே தான் நான் எடுக்கிறேன். கட்டிங்ல தான் பிரச்சனை. கட்டிங்னா என்ன? கரப்ஷன். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எதிர்க்க நேரடியா எல்லாத்தையும் வந்து ஏற்கனவே முன்னாடி இருந்த அந்த மேயர் சரவணன் தான் முழுமையாக அதை அடைகிறாரு. பல்வேறு கான்ட்ராக்ட்ல இவர் தலையிடுறாரு. நேரடியாக கவுன்சிலர்ஸோடைய அந்த ஓப்பனாவே இருக்கக்கூடிய கான்ட்ராக்ட்ஸ்ல வந்து இவர் தலையிட்டு இவர் வந்து எல்லாத்தையும் டேக் ஓவர் பண்றாரு அப்படின்ற விமர்சனம் முக்கியமாக்கப்படுது. அதை தான் நான் சொல்ல வரேன். எங்களுக்கு வர வேண்டிய கட்டிங்க மேயரை எடுத்துன்னு போயிட்டாருன்னு ஓப்பனா சொல்றாங்க. இதை வந்து எதிர்கட்சிக்காரன் சொல்றான், அதிமுககாரர்கள் சொல்றாங்க, இல்ல வந்து திமுகவை பிடிக்காத ஊடகங்கள் சொல்லுது, இல்ல திமுகவை பிடிக்காத சில தனிநபர்கள் சொல்றாங்கன்னா நீங்க அதை ஃபைன் ஒதுக்கிடலாம். இது திமுக எப்பயுமே திட்டுவாங்க அப்படின்னு சொல்றது திமுக கவுன்சிலர்ஸ். எங்களுக்கு வர வேண்டிய கட்டிங்க வந்து அவங்க எடுத்துன்னு போயிடும். அதுல 2 விஷயம் இருக்குது. அப்ப கவுன்சிலர்லாம் கட்டிங்ல மிதக்குறாங்கன்றது அவங்களே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குறாங்க. அதை விட அதிகமானது என்னன்னா வந்து மேயர் வந்து ஊழலில் மூழ்கி முத்தெடுக்கிறார்ன்றத அவங்க கொடுக்கிற ஒப்புதல் வாக்குமூலம். இப்ப எதற்காக இந்த 2 மேயர்கள் மாற்றப்பட்டார்கள்? மக்கள் தானே உங்களை தேர்ந்தெடுத்து 5 வருஷம் பதவி காலம் இல்லையா, உங்களை தேர்ந்தெடுத்து அனுப்புறாங்க. 3 வருஷம் கூட முடியல, 50% ஆஃப் த டென்யூர் முடிஞ்சிருக்குது. இடைப்பட்ட காலத்துல எதற்காக இந்த மேயர்கள் மாற்றப்பட்டார்கள்? இப்ப இந்த பிரச்சனை எடப்பாடி பழனிசாமி சிஎம் இருக்கும்போது அதிமுக ஆட்சியில அதிமுக மேயர்கள் இந்த மாதிரி மாற்றப்பட்டிருந்தால் திமுக இதை எவ்வளவு பெரிய பிரச்சனையா கிளப்பியிருக்கும். தமிழகம் ஊழலில் மூழ்கி முத்தெடுக்கிறது. நம்முடைய முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது சொன்னார்ல ஸ்டாலின் அவர்கள், கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷன், இதுதான் எடப்பாடினார்ல, அதான் இங்க அப்படியே நடக்குது. இப்ப திமுக கவர்மெண்ட்லயும் கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷன் தான் இப்பயும் நடக்குது. அப்ப ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறல. இந்த அரசில் ஊழல் அதிகமாக இருக்கிறது, வெள்ளமா ஓடுது லஞ்சம்னு எதிர்கட்சிகள் குற்றம் சுமத்தல ஐயா, பத்திரிகைகள் குற்றம் சுமத்தல, திமுக கவுன்சிலர்களே குற்றம் சுமத்துறாங்க. அதை விட வேற சாட்சியம் உங்களுக்கு என்ன வேணும்? அப்ப எங்கே போகிறது மாநில அரசு நிர்வாகம்? ஏன்னா உள்ளாட்சி அமைப்புகள் தான் அரசாங்கத்தோட ஆணிவேர், ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த உள்ளாட்சி அமைப்புகள்ல வந்து முக்கியமான 2 மாநகராட்சிகள்ல மேயர்கள் மாற்றப்பட்டிருக்கிறார்கள் திமுக கவுன்சிலர்களுடைய அழுத்தம் காரணமாக. அந்த அழுத்தத்தை திமுக கவுன்சிலர்கள் ஏன் கொடுத்தார்கள் என்றால் ஊழல் கரைபுரண்டு ஓடுகிறது, தங்களுக்கு வர வேண்டிய பங்கை மேயர் அபகரித்துக் கொள்கிறார் என்று வெளிப்படையாக
அவர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். அப்ப எங்கே போகிறது தமிழக அரசு நிர்வாகம்? இப்போ நீங்க சொன்னது மாதிரி கீழே அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய உள்ளாட்சி அமைப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. என்னமா இன்னும் சொல்ல போனா கிராமப்புறத்திலிருந்து அந்த நம்ம வார்டுலேருந்து எடுத்தோம் அப்படின்னாலே இந்த ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கட்டும், அதுக்கு மேலே ஊராட்சி மன்றத்தில் இருக்கக்கூடிய வார்டுகளாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ஒரு முக்கிய பங்கா கிராமத்தினுடைய அல்லது அந்த ஊராட்சியினுடைய வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றுது. அடுத்த கட்டமாக போனோம்னா நம்ம மாநகராட்சியினுடைய பங்கு. இப்போ இதெல்லாம் வந்து கீழ்மட்டத்திலேருந்து வரக்கூடிய வளர்ச்சியினுடைய முக்கிய பிரதிநிதிகளாக இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. இவங்கள்ட்டயே வந்து இந்த அளவுக்கு ஊழல் நிறைஞ்சு போய் இருக்கிறது எப்படி பார்க்குறீங்க? அதைத்தான் நான் சொல்றேன். இது வந்து அரசு நிர்வாகத்தின் ஆணிவேர் வந்து உள்ளாட்சி அமைப்புகள். அப்போ அங்கேயே ஊழல் வந்து இந்த அளவுக்கு கரை புரண்டு ஓடுதுன்னா மேலே எவ்வளோ இருக்கும்? மாநில அரசுல எவ்வளவு இருக்கும்? மற்ற துறைகள் எவ்வளவு இருக்கும்? ஐயா, திரும்பவும் நான் சொல்றேன், இந்த ஊழல் குற்றச்சாட்டுகளை எதிர்க்கட்சிகள் சுமத்தி அல்லது ஊடகங்கள் இதை ஸ்கேம் நடக்குது, பெரிய ஊழல் நடக்குதுன்னு பிரேக்கிங் நியூஸ் கொடுத்து அதில் வந்த மக்கள் அழுத்தத்தால இவர்கள் இந்த மேயர்கள் ராஜினாமா பண்ணியிருந்தா ஓகே, இது எதிர்க்கட்சிகள் வந்து போட்டி அரசியல் பண்றாங்க, அசூயையான அரசியல் பண்றாங்கன்னு அதை ஒதுக்கி கடந்து போகலாம். வந்த குற்றச்சாட்டு அத்தனையும் திமுக உள்ளேந்து வருது. இந்த மாதிரியான ஒரு அவலம் இதுக்கு முன்னால ஜெயலலிதா அரசுல கலைஞர் அரசுல இருந்தா நான் பார்த்ததில்லை. எடப்பாடி அரசுல கூட எடப்பாடி அரசின் மீது திமுக தான் குற்றம் சுமத்துச்சு எதிர்க்கட்சி. இன்னைக்கு திமுக அரசின் மீது திமுகவே குற்றம் சுமத்து. அது மேயரை மாற்ற அளவுக்கு வந்து மேயரை மாற்ற அளவுக்கு போதுங்க. 3 தடவை காவடி தூக்குறாங்க அவங்க சென்னைக்கு. அப்புறம் இங்க இருந்து போய் வந்து காம்ப்ரமைஸ் ஃபார்முலாக்கு போறாங்க. 2 சீனியர் மினிஸ்டர்ஸ் போறாங்க, தங்கந்த நரசும் கே நேரும். அவங்க ஒரு எக்ஸ் நபரை தேர்ந்தெடுத்து இவர் தான் மேயர் ஓட்டு போடுங்கன்றாங்க. 40% கவுன்சில் அவருக்கு ஓட்டே போடல. இப்போ இந்த மேயருக்கு என்ன ஒத்துழைப்பு கிடைக்கும்? அந்த மேயருக்கு வந்த பிரச்சனை இவருக்கும் வரும். கட்டிங்ல வந்து பங்கு கொடுக்கலனா அப்போ சகலமும் எங்க வந்து நிக்குது? கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன். ஆகவே இது ரொம்ப மோசமான ஒரு ஆபத்தான நிலைமையில தான் தமிழ்நாடு இருக்குது. இது வந்து நம்ம வெறுமனே சமூக நீதி திராவிட மாடல்லாம் சொல்லி எத்தனை நாளைக்கு இவர்களால் வந்து மக்களை வந்து வசியப்படுத்த முடியும்னு எனக்கு தெரியல. நான் திரும்பவும் சொல்றேன், இது வந்து இந்த ஊழல் குற்றச்சாட்டுகள், ஊழல் கரைபுரண்டு ஓடுகிறது உள்ளாட்சி அமைப்புகளில் என்பதற்கு எந்த ஆதாரமும் தேவையில்லை. உள்ளங்கை பூணுக்கு கண்ணாடி தேவையில்லை. சுமத்திய குற்றச்சாட்டுகள் அத்தனையும் எதிர்க்கட்சிகளாலோ ஊடகங்களாலோ பத்திரிகைகளாலோ சுமத்தப்பட்டவை அல்ல. சொந்த கட்சிக்காரர்களால் திமுக கவுன்சிலர்ஸ் தங்கள் மாநகராட்சிகளில் மேயர் கொள்ளையோ கொள்ளை அடிக்கிறார் என்று வெளிப்படையாக பேசினார்கள், ஊடகங்களில் பேட்டி கொடுத்தார்கள். அதன் தொடர்ச்சியாக இந்த மாற்றங்கள் நிகழுது. அப்ப இந்த மேயரை மாத்தினதால பிரச்சனை தீர்ந்துருமா? அது மேயரை மாத்தினது உங்க உட்கட்சி பிரச்சனையால வந்தது. அந்த கவுன்சிலர்ஸ் எழுப்பின சார்ஜஸ் இருக்குல்ல, அதுக்கு என்ன பதில்? அது ராஜினாமா மட்டும் அதுக்கு தீர்வா? அது எப்படி ராஜினாமா மட்டும் தீர்வா எப்படி அமைய முடியும்? எல்லாத்தையும் அவரே எடுத்துக்கிறாருன்னா எதை எடுத்துக்கிறாருன்னு விளக்கணும்ல. எங்களுக்கு வர வேண்டிய கட்டிங் அவர் எடுத்துக்கிறாருன்னா அப்ப கட்டிங் கரபுரண்டு ஓடுது. எதிர்க்கட்சிகள் பலவீனமாக இருப்பதன் வெளிப்பாடு தான் கிலோ இது. இதே எதிர்க்கட்சிகள் பலமா இருந்ததுன்னா இந்த அவலம் நடக்காது. மீடியா வந்து கம்ப்ளீட்டா வந்து திமுக அரசிடம் சரண்டர் ஆயிருக்குது. அங்க டெல்லியில எப்படி மோடி காலடியில் தேசிய ஊடகங்கள் அமர்ந்திருக்கின்றனோ அந்த மாதிரி தமிழ்நாட்டு மீடியா இங்கே தமிழ்நாட்டில் இருக்க ஆட்சியாளர்கள் காலடியில் கம்ப்ளீட் சரண்டர், டோட்டல் சரண்டர், சரணாகதி அடைந்திருக்கிறார்கள். அது அதனுடைய விளைவு தான் இந்த மாதிரியான விஷயங்கள். இதுவே எடப்பாடி பேரில் நடந்ததுன்னா மீடியா நார்னரா கீழ்ச்சிருக்கும். திமுக பெரிய அளவில் அதை திமுக அரசியல் பண்ணியிருக்கோம். அது நியாயமானது, பண்ண வேண்டும். அதுதான் ஒரு அரசியல் எதிர்க்கட்சியோட வேலை. ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு வளமான ஜனநாயகத்துக்கு, ஒரு வலிமையான அரசாங்கத்துக்கு ஆளும் கட்சி பலவீனமாக இருக்கலாம், தவறில்லை. ஆனால் எதிர்க்கட்சி பலவீனமாக இருக்கக்கூடாது. எதிர்க்கட்சி பலவீனமாக இருப்பது ஜனநாயகத்துக்கு சாபக்கேடு. அதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்குது. அதிமுக பலவீனம் அப்படிங்கிறது இன்னைக்கு இவங்களுக்கு சாதகமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? அது ரொம்ப சாதகமா போயிடுச்சு. அதான் உண்மை. இதே ஒரு பவர்ஃபுல் அப்போசிஷன் இருந்தால் இது உழுக்குவான்ல பிடிச்சி. திமுக தலைமைக்கும் இந்த அளவுக்கு பொறியோடி போக விட்டுருக்க மாட்டாங்க. ஏன் இந்த அளவுக்கு பொறியோடி போக அவங்க விட்டாங்கன்னா, எவன் கேட்க போறான், எவன் பேச போறான்? மீடியா நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு. அப்போசிஷன் அண்ணா திமுக அவங்களுக்குள்ள அடிச்சு அவங்க பிரச்சனை அவங்களுக்குள்ள தரையில உருள்றாங்க. அவங்க நம்மளை கேட்க ஆள் இல்லை. அதாவது லட்டு மாதிரி கேஸுங்க இது. மறுபடியும் நான் சொல்றேன், சொந்த கட்சிக்காரன் கவுன்சிலர்ஸ் மேயர் மேல கரப்ஷன் சார்ஜஸ் வைக்கிறாங்க. அதீதமான ஊழல்னு அவங்க தெருவா பேசுறாங்க. லோக்கல் டெலிவிஷன் பூரா அவங்க பேட்டி தான். நீங்க திருநெல்வேலி கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்களும். ஒண்ணுமே பண்ண முடியலையே. ஆகவே இது ரொம்ப ஆபத்தான ஒரு போக்கு. உள்ளாட்சி அமைப்புகள் நம்முடைய அரசு நிர்வாகத்தின் உயிர் நாடின்னு சொல்லலாம், ஆணிவேர். அங்கேயே ஊழல் தலைவிரிச்சாடுதுன்னா அப்ப அதனுடைய தொடர்ச்சி மேல மேல வந்துகிட்டே இருக்கும். ஆகவே எதிர்க்கட்சிகள் தான் கவலைப்படணும், ஊடகங்கள் தான் இதை பத்தி பேசணும், எழுதணும். ஏன்னா ஆளும் கட்சிக்கு இது வசதியா போயிடுச்சு. எதிர்க்கட்சியே இல்லை என்பது ஆளும் கட்சிக்கு வசதி. அவங்க குறைகளை சுட்டி காட்ட ஆளே கிடையாது. நான் வச்சதான் சட்டம். அப்படி ஆயிடுச்சு. நிச்சயமா சார், பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவாக பதில் சொன்னீங்க. எங்களுடைய அரங்கிற்கு வந்து நேர்காணல் தேவைக்கு நன்றி. நன்றி.